ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இஃப் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது இல்லைன்னா அது அந்த மாதிரி ஒரு 2 ரிசல்ட் வர மாதிரி இருக்கிற எல்லா சினாரியோக்குமே இது யூஸ் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த வேல்யூஸில் 1000க்கு மேலே எந்தெந்த வேல்யூ இருக்கோ அது எல்லாமே குட்டு, 1000க்கு கீழே இருக்கிற எல்லா வேல்யூமே பேடு. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ரிசல்ட் வரணும். அதுக்காக நான் இந்த இடத்துல இஃப் போட்டு இஃப் ஃபங்க்ஷன் போட்டு இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1000க்கு கீழே இருக்கிற எல்லாமே எனக்கு வந்து பேட் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. 1000க்கு மேலே இருக்க எல்லாமே எனக்கு குட்டுன்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். லைக் இப்போ இஃப் ஃபங்க்ஷன் போடுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, இஃப் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் ப்ராக்கெட், இதில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போ இந்த டெஸ்ட்டு அப்படின்னா என்னென்னா லைக் கண்டிஷன், அதாவது இப்போ என்னுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 1000ஓட பெருசாக இருக்கணும். ஸோ இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிட்டேன், கிரேட்டர் தென் 1000ஓட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்காக கமா போட்டுறேன். இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம இதை முடிச்சாச்சு, அதாவது கண்டிஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த 1000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரணும், குட் அப்படின்னு வரணும். ஸோ அதனால் நம்ம வந்து டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு குட் அப்படின்னு போடுறோம், குட்டு. திரும்ப டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து திரும்ப நான் கமா கொடுக்குறேன். எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்துட்டு 1000க்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன கொடுக்கணும். இப்போ வந்து 1000க்கு மேலே இருந்துச்சுன்னா குட்டுன்னு கொடுத்தாச்சு. அடுத்து 1000க்கு கீழே போயிடுச்சுன்னா நம்ம என்ன கொடுக்கணும், அதுக்காக தான் இப்போ கமா போடுறேன். திரும்ப டபுள் கொட்டேஷன், இப்போது பேட் அப்படின்னு போடணும், போட்டாச்சு. சேம் வே டபுள் கொட்டேஷன் கொடுத்தாச்சு. இப்போது என்னென்னா ஃபங்க்ஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போது மற்ற எல்லாமே இன்டெக்ஸ் பிரகாரம் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறேன். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ட்ரு தட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து இது 1000க்கு மேலே இருந்துச்சு, அது எனக்கு குட்டுன்னு வந்துருச்சு. இப்போது அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணி விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 1000க்கு கீழே இருக்கிற எல்லா வேல்யூமே எனக்கு பேடுன்னு வந்துருச்சு. இப்போது இதே சினாரியோ வந்து நான் வந்து 10,000 மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. 10,000 மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்களா இந்த வேல்யூ கூட எனக்கு பேடுன்னு வந்துருச்சு. எது 10,000க்கு மேலே இருக்கோ அதெல்லாம் குட்டு, மற்றது எல்லாமே பேடுன்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி வந்து வேறு கண்டிஷன்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய டேட்டாவில் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.